தென்காசி மாவட்டத்துல சங்கரநயினார் கோயில்ல ஆடி தவுசு காட்சி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த ஆடி தவுசு காட்சியில அம்மனுக்கு பிறந்த வீட்டு சீதனமா ஊத்துமலை ஜமீன்தார் இருக்கிறார். அவர் சீதனம் குடுக்கிறார். இன்றைக்கும் குடுத்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, அது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்ல. இன்னைக்கு அத பத்தி தான் நம்ம பேசப் போறோம். பெரும்பாலுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, "அரியும் சிவனும் ஒன்று" அப்படின்னு சொல்லி விளங்குவதற்காக நாராயணராக நமது சங்கரன் கோயில்ல நம்மளுடைய சிவபெருமானும் விஷ்ணுவும் இணைந்து காட்சி அளிக்கிறாங்க. இந்த காட்சியை பொதுமக்களுக்கு மட்டும் இல்லாம தவம் இருக்கக்கூடிய கோமதி அம்மாள் என்ற ஆவடி அம்மாளுக்கும் அவங்க வழங்குறாங்க. அதை பத்திய ஒரு சம்பவம் தான் ஆடி தபசு காட்சி அப்படின்னு சொல்லி மிக சிறப்பா நடக்கும். மக்கள்லாம் அங்க மலர் தூவி, அங்க அவங்க விளைபொருள்லாம் கொண்டு எங்களுக்கு அமோக விளைச்சல் வேணும்னு சொல்லி கொடுப்பாங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு ஆடி தபசு காட்சி. இந்த தென்னகத்துல மிக சிறப்பான காட்சி. எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்க தாய் வீட்டு சீதனமா, அதாவது நம்மளுடைய ஆவுடையம்மாளுக்கு தன்னுடைய சீதனமா, வீட்டில இருந்து சீதனமா நவநீத கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய வீரகேரளம்புதூர்ல இருக்கக்கூடிய சுவாமி, இவங்களுடைய தமையனார் சார்பாக அங்க இருக்கக்கூடிய ஊத்துமலை ஜமீன்தார் வருடம்தோறும் பெரிய அழைப்பு அங்க வந்துருவாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, காலையிலே அம்மானை அழைத்து அவங்க தவசு காட்சியில அமர வைக்கிறதுக்காக இன்னைக்கு ஊத்துமலை ஜமீன்தாருடைய மண்டகப்படி கட்டிடம் இருக்கு. அந்த கட்டிடத்துல வரும்போது அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொண்டு பட்டு உள்படைத்து அது எல்லா பொருட்களையும் கொண்டு ஊர்வலமா கொண்டு வருவாங்க. இன்னைக்கு ஊத்துமலை ஜமீன்தாரோட வாரிசாக இருக்கக்கூடிய பாபுராஜ் என்ற மருது பாண்டியன் ஐயா இன்னைக்கு குடும்பத்தோடு அந்த செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க வருடந்தோறும் வந்துருவாங்க. அதோட மட்டும் இல்லாம மாலையில் அந்த காட்சி நடக்கும்போது, அம்மனுக்கும் அன்னைக்கும் திருமணம் நடக்கும்போது, இவங்க முன்னின்று அந்த திருமணத்தை எப்படி ஒரு தங்கையை மணமுடித்து கொடுப்பார்களோ அந்த அளவுக்கு நின்று மணமுடித்து கொடுப்பாங்க. அதோட மட்டும் இல்லாம மறுநாள் பட்டண பிரவேசம் வரும்போது தேவையான பூக்கள் உள்பட அனைத்து பொருள்களும் ஊத்துமலை ஜமீன் சார்பாக தான் கொடுக்கப்படும். 3வது நாள் எண்ணெய் தேய்த்து குளித்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது லட்டுலாம் தேங்காய் அளவுக்கு பெரிய அளவுல லட்டு போட்டு, அதோட மட்டும் இல்ல தேன்குழல் முறுக்குன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் தோசைக்கல் அளவுக்கு பெரிய அளவுல போட்டு, அதையும் சீதனமா சுருளா கொடுக்கறத ஊத்துமலை ஜமீன்தார் பாபுராஜ் ஐயா இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க ஏழை பாழை உள்பட எல்லா பொதுமக்களுக்கும் தான தர்மங்களை அள்ளி கொடுப்பாங்க. இது இன்றைக்கும் காட்சி மண்டபத்துல நம்மளுடைய சங்கரன் கோயில்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல். நம்ம தவசு காட்சி காணும்போது நம்ம எல்லாம் கூட்டம் கூட்டமா போகும்போது நம்ம அன்னையையும் நம்மளுடைய சிவனையும் மட்டுமே நம்ம பார்த்துட்டு வந்துடுறோம். ஆனா அதற்கு பின்னால இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் இதே போல வேற ஏதாவது உங்க ஊர்ல சம்பவங்கள் அம்மனுக்கு இருந்தால் நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.